This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நடிகை ஜோதிகா மும்பைக்கு மொத்தமாக தனது குடும்பத்தோடு செட்டில் ஆன பின்னர் அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் பலரது கவனத்தை ஈர்க்கிறது. இது மட்டும் இல்லாமல் இவரது நடவடிக்கைகளில் இணையவாசிகள் பலர் ஜோதிகாவின் மாமனாரான நடிகர் சிவகுமாரை இழுத்து விட்டு விடுகிறார்கள். அப்படிதான் ஜோதிகாவின் தற்போதைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு சிவகுமாரை இழுத்து விட்டு விட்டார்கள். இது குறித்து பார்க்கலாம். ஜோதிகா கடந்த சில ஆண்டுகளாகவே குடும்ப வாழ்க்கை மற்றும் சினிமா என இரண்டையும் பேலன்ஸ் செய்து வருகிறார். மேலும் இவர் நடிக்கும் படங்கள், வெப் சீரியல்கள் எல்லாம் ஹிட் அடித்து வருகிறது. அதற்கு காரணம் ஜோதிகாவின் நடிப்பும் கதாபாத்திர தேர்வும் முக்கிய காரணமாக இருந்தால் கதை தேர்வு இருந்து வருகிறது. ஜோதிகா நடிக்கிறார் என்றால் அந்த படத்தை கட்டாயம் பார்க்கலாம், ரிப்பீட் இருக்கும் என ரசிகர்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டு உள்ளார். இருபுறம் ஜோதிகா இப்பொழுது திடீரென சினிமாவில் செம ஆக்டிவாக இருக்க வேண்டும். அவரது குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை என்ற பேச்சு இப்பொழுதும் திரைத்துறை வட்டாரத்தில் உலா வருகிறது. ஆனால் ஜோதிகா எப்பொழுதும் மீண்டும் நடிக்க வருவார் என்ற கேள்வி பலருக்கும் இருந்து வந்ததால் ஜோதிகா மீண்டும் படங்களில் நடிப்பது மகிழ்ச்சியை கொடுத்தது. 36 வயது நிலை படத்தில் மூலம் தனது செகண்ட் இன்னிங்ஸை ஜோதிகா தொடங்கி இருந்தாலும் இப்பொழுது மும்பைக்கு ஷிஃப்ட் ஆன பின்னர் அவர் செய்யும் படங்கள் அவருக்கு பாராட்டுகளை பெற்று தருகின்றன. மும்பைக்கு ஜோதிகா ஷிஃப்ட் ஆவதற்கு காரணம் குடும்ப தகராறில் சிவகுமாருடன் ஏற்பட்ட பிரச்சனை என கூறப்படுகிறது. அதனால்தான் அவர் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகிவிட்டார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜோதிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவ்வப்போது தான் எடுக்கும் புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார். அடிக்கடி ஃபோட்டோ ஷூட் நடத்தி அந்த படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து வருகிறார். இதற்கு தரமான கேப்ஷன்களும் இட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜோதிகா கடைசியாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள புகைப்படத்தில் கோட் ஷூட் அணிந்து கொண்டு டை கட்டி கொண்டு செம ஸ்டைலிஷான கெட்டப்பில் இருக்கிறார். இந்த புகைப்படங்களை ஜோதிகா பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் அதற்கு உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் சிஇஓவாக இருங்கள் என பதிவிட்டுள்ளார். ஜோதிகாவின் இந்த பதிவை பார்த்த இணையவாசிகள் உங்கள் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நீங்கள்தான் சிஇஓ எனவும் சிவகுமாரை மறைமுகமாக சாடித்தான் இவ்வாறாக பதிவிட்டுள்ளனர் எனவும் கமெண்ட் அடித்து வருகிறார்கள். ஜோதிகா அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் தமிழ் திரையுலகம் குறித்து தென்னிந்திய சினிமா குறித்தும் காட்டுமான விமர்சனத்தை மிகவும் நேர்மையாக எடுத்து வைத்திருந்தார். அதாவது தென்னிந்திய சினிமாவில் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்களின் கதாபாத்திரம் பெரும்பாலும் கதாநாயகர்களுடன் காதல், ரொமான்ஸ்க்கு மட்டுமே கட்டமைக்கப்படுகிறது என்று விமர்சித்தார். அவரது விமர்சனத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் எழுந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.